கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய வணக்கங்கள். புதனோடு பாக்யாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருப்பது பலமான லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு பெற்ற கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள். நண்பர்களே, முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம். அந்த கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பலம் கிடைக்கும். அந்த கணக்குப்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும், அவரோடு பாக்யாதிபதியாகிய சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதான் யோகம். இதில் இந்த தர்ம கர்மாதிபதி கூட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம். தர்ம கர்மாதிபதி கூட்டு சேர்ந்து அமர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கால பலமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்துல சூரிய பகவானோடு செவ்வாய் பகவான், அதாவது 8-12 காம்பினேஷன், அந்த சேர்க்கை 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல வெற்றி இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், 8மஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு விரயம், அதாவது 12, 1, 2 ஆகிய இடங்களில் வர காத்திருக்கிறார். இதுதான் இந்த ராசிக்கு இந்த வாரத்திற்கான கிரக அமைப்பு. அடுத்தபடியாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரம்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லை. அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், நட்சத்திரம் லாபாதிபதி விரயத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வர்றாரு. அன்றைய நாள் மரண யோகம் கூடிய நாள், கொஞ்சம் மத்தியமான நாள் தான். அடுத்து 1/1/2024, அதாவது திங்கட்கிழமைக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பகல் 2 மணி வரை பஞ்சமி திதியும், அதற்கு பின்னாடி சஷ்டி திதியும் வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம். அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 2/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு அன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மாலை 4 மணி வரை சஷ்டி திதியும், அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது. மதியம் 11 மணி வரை பூர்வ நட்சத்திரமும், பூர்வ நட்சத்திரம் முடிஞ்சவுடனே அடுத்து 11 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்த யோகம். அன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி திதி. அடுத்து 3ஆம் தேதி, அதாவது 3/1/2024 அன்று மாலை 6 மணிக்கு மேல் அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அதே மதியம் 2 மணிக்கு மேலே அஷ்ட நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள். அடுத்து 4/1/2024 அன்று முழுவதுமே அஷ்டமி திதி வருகிறது. அன்று தேய்பிரை அஷ்டமி தான் அன்றைக்கு நடக்கிறது. அன்று மாலை 4 மணிக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகம் வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 5/1/2024 வெள்ளிக்கிழமைக்கு நவமி திதி. அன்று முழுவதுமே சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா 6/1/2024 தசமி திதி வருகிறது. அன்றைய தினம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர ரீதியான அமைப்புகளும், அதாவது திதி வார யோகா கரண நட்சத்திரங்கள் அமைப்புகளும். இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது கன்னிராசி மேலே உங்களுக்கு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாபங்கள் தான் உங்களுக்கு பல்கி பெருக போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை புத பகவானோடு சேர்ந்து, உங்கள் ராசிநாதன் புத பகவான் அவரோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் பார்க்குறதுனால தன பாக்கியம் பல்கி பெருகும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். லாபாதிபதியின் வருகை உங்களுக்கு இன்னும் அதிகமான பலம் கொடுக்கும். லாபாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்றதுனால எல்லா லாபங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது லாபமான விஷயம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அவர் தான் புத பகவான், அவரே தர்ம கர்மாதிபதியாக மாறனால
இந்த வாரம் முழுவதுமே தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை பார்த்து தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதில் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் இன்னும் கொடுக்கல் வாங்கலில் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி இன்னும் வந்து புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி புது உத்வேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புது முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன் தரக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் நிதானமாகவே கடந்து செல்லுங்கள். ஏன்னா தேவையில்லாத அந்நிய நபர்களால் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து இந்த சொந்தக்காரங்களே கொஞ்சம் தேவையில்லாமல் கரைச்சல் பண்ணுவாங்க. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடந்து சென்றீங்கனாலே உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறது வாசி நின்றும். அதே மாதிரி உணவு சார்ந்த பொருள்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, இந்த வாரத்தில் இப்போ அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கைக்கு வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மத்தியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மத்தியமாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு சின்ன எச்சரிக்கையாக எடுத்துங்க. இனி வரும் காலகட்டங்களில் நல்லபடியாக படித்து இன்னும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த வாரத்தில் பயன்படுத்திங்க. அது உங்களுக்கு நல்ல யோகமான பலனை தரக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து சுபமங்கலம். இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கன்னிராசி மேலே கொஞ்சம் ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு கொண்டு போங்க, அது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு 7ஆம் இடத்திலே ராகு அமர்ந்த காரணத்தினால் உங்களுக்கு புதுமை புரட்சி அல்லது இன்னும் வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குற அளவுக்கு வந்து கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 1. 2. வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5, 7 தொடர்பு ஏற்பட்டால் கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6, 8 இடங்களில் அமர்ந்திருந்தாலுமே எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மனம் விட்டு பேசி அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்யோன்ய பாவத்தினால் இந்த பிரச்சனையெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய துணை எப்படியும் வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களால் உதவி பெறக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டங்களில் அமையறதுனால அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மனப்பூர்வமாக சீரக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்து குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், குழந்தையும் லாபம் கிடைக்கும். மனமான பெண்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை, அதாவது வந்து புத்திரபாக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறையா இருக்கனால புத்திரபாக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளால் லாபங்கள் கிடைக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.